அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தல் தேமுதிக போட்டியிட விரும்பும் தொகுதிகளை கொடுக்குமா திமுக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிக திமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வரக்கூடிய சூழலில் தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கிறது. அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக திமுகவுடன் இணைந்திருக்கிறது. இந்த சூழலில் எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், எந்தெந்த தொகுதிகள் தேமுதிக போட்டியிட இருக்கிறது? எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? தனலட்சுமி, 2026 தேர்தலுக்கான கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிக யானை கூட்டணி செல்வாக எதிர்பார்த்த திமுகவுடன் கூட்டணி உறுதி செய்திருக்கிறார்கள். இருந்தபோது எத்தனை தொகுதியில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில குறிப்பாக 7 தொகுதி வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் மிக முக்கியமாக பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார், எத்தனை தொகுதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. அந்த நிலையில் பார்க்கும்போது தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா பொறுத்த வரைக்கும் ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டியிடலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரிஷிவந்தியம் பொறுத்த வரைக்குமே 2011 மிக முக்கியமாக தேமுதிகவுடைய பொதுச் செயலர் விஜயகாந்த் அவர் போட்டியிட்ட வெற்றி பெற்ற தொகுதியா இருக்கிறது. இல்ல அல்லது விருதாச்சலமா என்ற கேள்வியும் இருந்தது. விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் பிரபாகர் ராஜா போட்டியிடுவா எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே போட்டியிடுவா எதிர்பார்க்கப்படுகிறது. அது விருதுநகரும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஜயகாந்த் போட்டியிட்ட இடம், அந்த பகுதியில பிரபாகர் ராஜா போட்டியிடுவாரா? ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பி நின்றதா மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அது விருதாச்சலம் அல்லது ரெண்டிலும் போட்டியிட பிரேமலதா வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் மிக முக்கியம் 2006 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டி விஜயகாந்த் விருதாச்சல தொகுதி வெற்றி பெற்றது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. 2012 விஜய் வெற்றி பெற்றார். மேலும் தேமுதிக போட்டியிடும் சில தொகுதிகள், அதாவது மிக முக்கியமாக தேமுதிக பொறுத்த வரைக்குமே திமுக கொடுத்திருக்கக்கூடிய போட்டியிட விரும்பும் தொகுதிகள் 20 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல கும்மிடிப்பூண்டி, விருகம்பாக்கம், பல்லாவரம், கேவிக்குப்பம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம், கடலூர், நெய்வேலி, சேலம் குறிப்பாக தெற்கு, சிங்களூர், கோயம்புத்தூர் வடக்கு, மதுரை மத்தியம், மதுரை மேற்கு, மேலும் திருப்பரங்குன்றம், சாத்தூர், விருதுநகர், சிவகாசி உள்ளிட்ட 20 தொகுதிகள் திமுக கொடுத்திருப்பதாகவும், அதில் மிக முக்கியமாக கடந்த தேர்தலுடைய விவரங்களை பார்க்கும் பொழுது, அதாவது 7 சட்டமன்ற தொகுதியை கொண்ட விருதுநகர் மாவட்டத்தில் 3 தொகுதியை குறிவைக்கிறது தேமுதிக ஒரு தகுதியாக இருக்கிறது. மேலும் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் ஆகிய தொகுதியை போட்டியிட தேமுதிக விருப்பம் தெரிவித்திருப்பாங்க. அதாவது இந்த தொகுதி கொடுக்கப்பட்டதுல 7 தொகுதி திமுக கொடுக்கப்பட்ட இந்த தொகுதியை போட்டியிடலாம் என்ற எண்ணத்தோடு இருப்பதாகவும், 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட விஜயபாபா விருதுநகர் போட்டியிட்டு தோல்வியுற்றதாக பார்க்க முடியும். மிக முக்கியமாக அந்த தொகுதிக்கு மாணிக்காகவும் விஜயபாபுக்கும் கடந்த 4 மணி வரைக்குமே போட்டு இருந்தது. இறுதியாக நான் மாணிக்கா வெற்றி பெற்றால், அதே போல 2024 காங்கிரஸ் மாநிலத்தாளர் கூட குறை கூறி பார்க்க முடியுது. மேலும் ஒரு கடைசியாக நடைபெற்ற மாநாட்டில் கூட காங்கிரஸ் போட்டியிட்ட பொழுது எனக்கு பல சூழ்ச்சிகளை மேற்கொண்டதாக விஜய் பிரபாகர் கூட தெரிவித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அந்த அழைப்பில் பார்க்கும் பொழுது இந்த காங்கிரஸ் அங்கம் பெறக்கூடிய இந்த கூட்டணி தேமுதிக இடம்பெற்றிருக்கிறது. மேலும் எந்த தொகுதி யாரா போட்டியிடலாம் என்ற கேள்வியும் வந்திருக்கு. அந்த அளவில் விருகம்பாக்கத்தில் பார்த்தசாரதி, விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டியில் வெங்கடேசன் போட்டியிட இருப்பதாக தகவலியாக இருக்கிறது. பல்லாவரத்தில் அழகை முருகேசன், பாப்பிரெட்டி இளங்கோவன், சேலம் தெற்கில் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக மிக முக்கியமாக கடந்த 3 நாட்களாக தேமுதிக விருப்பம், அதாவது நேர்காணல் நடைபெற்று நடத்தி வருகிறது. அதாவது யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள், யாராவது விருப்பம் தெரிவித்தவர்கள் நேர்காணல் நடைபெற்றது பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக பொறுத்த வரைக்கும் இன்று, அதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு எடுத்துக்கிறார்கள். அதில் முதல் முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம்களிடம் பேச்சு நடத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேமுதிகவை எப்போது அழைப்பார்கள், அவர்கள் ஏற்கனவே கொடுத்த லிஸ்டில், அதாவது இத்தனை இடங்கள் தேவை போட்டியிட விருப்பப்படுகிறோம் என்று தெரிவித்த லிஸ்டில் எந்தெந்த தொகுதிகள் குறிப்பாக தேமுதிக ஒதுக்கி இருக்கிறார்கள், அது தேமுதிக போட்டியிடும் பட்சத்தில் வட மாவட்டங்கள் மட்டுமே தேமுதிக போட்டியிட விரும்புவதாக எதிர்பார்க்கப்படுகிறார். கொடுக்கப்பட்ட அந்த போட்டியிட விருப்பப்பட்ட தொகுதிக்குழுவே வட மாவட்டம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக விக்கிரவாண்டி பார்க்கப்படலாம். அந்த பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே திமுகவுடைய சில இடங்கள்ல திருவிழங்குளம் பார்த்தீங்கன்னா பொன்முடி வென்றிருந்தா, அதே போல அவருடைய மகனுக்கு இந்த போல வாய்ப்பு பட்சத்துல அங்கு ஏதாவது குழப்பம் ஏற்படுமா, அந்த தொகுதி மாற்று கொடுக்க வாய்ப்பு இருக்குதா என்ற சூழ்நிலை இருக்கு. அந்த அடிப்பில் பார்க்கும்போது தேமுதிக விரும்புகின்ற இடத்தை மிக முக்கியமாக திமுக ஆராய்ந்து 6 இடங்கள் ஒதுக்கியிருக்கிறதா, அது 7 இடங்கள் இருக்கிறதா, அல்லது 6 இடம் 1 இடம் குறிப்பாக நாடாளுமன்ற அதாவது மாநில இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில
ஒரு உத்தியாச பட்டியலானது தற்போது வெளியாயிருக்கிறது தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.